ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மொறுன்னு சுவையான ரவா தோசை. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இங்கே நல்ல ஒரு ஆனியன் ரவா தோசை ரெசிபியாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான தோசை ரெசிபிங்க. டக்குன்னு நம்ம உடனடியாக மாவு தயாரித்து உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம். அதாவது ஊற வைக்கணும், அரைக்கணும், அந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லை. வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற ரவையை யூஸ் பண்ணி பக்குவமாக மாவை கலந்து நம்ம உடனடியாக தோசை செஞ்சிடலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ நம்ம உடனடியாக குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு டிஃபன் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. டக்குன்னு பண்ணிடலாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணினா போதும், வீட்லேயே அழகாக ஈஸியாக நல்ல மொறு ரவா தோசை செஞ்சிடலாம். வாங்க அருமையான சுவையான ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரவா தோசைக்கு நம்ம மாவு கலந்துடலாங்க. இங்கே ஒரு அகலமான பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கின அரிசி மாவு, வீட்டில் அரைச்சி வச்ச அரிசி மாவு எது வேணாலும் சேர்க்கலாம், இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்க்கலாங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். எந்த கப்பால் நம்ம அரிசி மாவு அளந்தமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை, வெள்ளை ரவை. இது வறுக்காத ரவை தான். அடுத்ததாக அதில் பாதி அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதாக்கு பதிலாக நம்ம கோதுமை மாவும் சேர்க்கலாம். பட் ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசைக்கு மைதா தான் சேர்ப்பாங்க. அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக துருவின கேரட் 1. இதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம கேரட் சேர்க்கும்போது. அடுத்தது 3 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 இன்ச்சு சைஸ் இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துடணும். இந்த இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை 1 கொத்து. அடுத்ததாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை. இது கூட உடைச்ச முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துருக்கிறேன். இதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரன்ச்சியான அந்த நட்டி டேஸ்ட் கொடுக்கும். அது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு. இந்த பெப்பர் மிளகு நம்ம 1-2 இடிச்சும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்துக்கலாங்க. இல்லை சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க, எங்களுக்கு மிளகு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் மிளகு சேர்க்கும் போது அந்த காரல் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாங்க. ரவா தோசைக்கு மாவு நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு நிறைய தண்ணி விடணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டியில்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டுருக்கிற அந்த டைம் கேப்பில் நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். ஏன்னா ரவை தண்ணியை நல்லா இழுக்கும், கெட்டிப்படும். ஸோ கொஞ்சம் ரவை ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்த்து கலந்துட்டு தான் நம்ம தோசை ஊற்றணும். ஸோ மூடி வச்சிடலாங்க, இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டுருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், ரவை நல்லா ஊறி இருக்குது. அந்த மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து கீழே தங்கி இருக்குது, மேலே தண்ணி இருக்குங்க. ரவை தோசைக்கு எப்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு தான் நம்ம ஊற்றணும். நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு இன்னுமே நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும். ஸோ இன்னொரு 1/2 லிட்டர் தண்ணி கூட ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறணுங்க. மாவு ஊற்றும் போது ஒவ்வொரு தடவையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி மாதிரி எடுத்து ஊற்றணுங்க. அப்போ தான் நல்ல மொறு தோசை நம்ம சுட்டெடுக்க முடியும். அடுத்தது ரவா தோசை செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் தோசைக்கல். ஃப்ளாட்டான தோசைக்கல் எடுத்துக்கணும். குழிவான தோசைக்கல் ஒத்து வராது. ஃப்ளாட்டான தோசைக்கல்ல தாங்க ரவா தோசை நல்லா ஊற்றி அது மொறுன்னு வேக வச்சு எடுக்க முடியும். அது சைடில் கொஞ்சம் இந்த மாதிரி ரிஜஸ் இருக்கிறதா வாங்கிட்டோம்னா அந்த தண்ணி மாதிரி இருக்கிற ரவா தோசை மாவு ஊற்றும் போது கீழே வளைஞ்சு வராது. நல்லா பக்காவாக நம்ம சுட்டெடுக்கலாம். எந்த தோசை செய்கிறதா இருந்தாலும் இரும்பு தோசைக்கல் தான் பெஸ்ட்டு. கலர் நல்லா வரும், நல்ல மொறுன்னு தோசை சுட்டெடுக்கலாம். ஹெல்த்துக்கும் நல்லது. இரும்பு தோசைக்கல்ல நம்ம ரெகுலராக தோசை செஞ்சு சாப்பிடும்போது அயன் டெஃபிஷியன்சி நம்மளுக்கு வராது. நான் யூஸ் பண்ணுற தோசைக்கல் த இண்டஸ் வேலியோட ப்ரீ சீசனடு அயன் தோசை தவா.
இது ரொம்ப நல்லா இருக்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. அது போக ஃபர்தர் டிஸ்கவுண்ட்டுக்கும் கூப்பன் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. ரவா தோசை நம்ம தோசைக்கல்லில் ஊற்றி நல்லா மொறுன்னு சுட்டு எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குங்க. அதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவாக வரும். இப்போ நல்ல தோசைக்கல்லை சூடாக்கிட்டு நல்ல சூடான தோசைக்கல்லை இப்படி தண்ணி மாதிரி கரைச்ச மாவை கலந்து விட்டுட்டு எடுத்து சுத்தியிலும் ஊற்றி விட்டுக்கணும். தோசைக்கல்லோட ஓரங்கள்லேருந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபில் பண்ணி விட்டுறணும். இப்படியே ஓட்டையாக இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவா தோசை ஊற்றும் போது இப்படி ஓட்டையாக ஃபார்ம் ஆனாதாங்க கரெக்டாக மாவு கலந்துருக்குறோன்னு அர்த்தம். பாருங்கள், நல்ல மாவு ஊற்றியாச்சு. நல்ல தோசை மேலேயும் சுற்றிலும் நடுவுலையும் நல்ல எண்ணெய் விட்டுருங்க. பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ரவா தோசை வெந்து வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக வேக விட்டு நல்லா இப்படி ப்ரௌன் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறமா நல்லா தோசை திருப்பி வச்சு நல்லா சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு பொறுமையாக திருப்பி போட்டுறணும். பட்டு மாதிரி அப்படியே திருப்பி போட்டாச்சு. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் தோசை நல்ல மொறுன்னு இருக்குங்க. இந்த சைடும் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக விட்டுட்டு அகைன் ஒரு வாட்டி திருப்பி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுட்டு மடிச்செடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான ரவா தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம மற்ற எல்லா தோசைகளும் ஊற்றிக்கணும். ஒவ்வொரு தோசை ஊற்றுறக்கு முன்னாடியும் மாவு நல்லா கலந்து விட்டுறணும். மாவு நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும். சப்போஸ் கெட்டியாக இருந்தால் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றி எடுத்துருங்க. நல்லா பொறுமையாக வேக விடணும். நல்லா சுற்றிலும் எண்ணெய் விட்டு வேக விடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல ப்ரௌன் ஆனது தெரிஞ்சதுக்கப்புறம்தான் நம்ம திருப்பி போட்டு எடுத்து சர்வ் பண்ணணும். அவ்வளோதாங்க, சுவையான ரவா தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரவா தோசை செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக வரும். ரவா தோசை வந்து ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் தோசை. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணி நம்ம உடனடியாக தோசை செஞ்சிடலாம். ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக ஏதோ டிஃபன் பண்ணணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸுங்க. எல்லா விதமான சட்னி சாம்பாரும் நல்ல பொருத்தமாக இருக்கும் இந்த ரவா தோசைக்கு. பர்டிகுலர்லி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.